திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கோவை பாரத ஸ்டேட் வங்கி கிளை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். பாரத ஸ்டேட் வங்கி 570 கோடி ரூபாய்க்கு உரிமை கோரியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? சுரேஷ், நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே 570 கோடி ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இன்றி பறிமுதல் செய்யப்பட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இது பாரத ஸ்டேட் வங்கியின் பணம் என்று முதலில் கூறப்பட்டது. ஆனால் அதற்கான ஆவணங்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அந்த 570 கோடி ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு முழு பாதுகாப்புடன் தற்பொழுது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நீங்க இப்போதே பார்க்கலாம். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 3 கண்டெய்னர் லாரிகளும் கையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு முழு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அசல் ஆவணங்களை ஒப்படைத்தால் மட்டுமே இந்த பணத்தை மறுபடியும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு தனி குழு ஒன்றையும் அமைத்திருந்தார். நேற்றைய தினம் இரவு ஒரு 7 மணி அளவில் பாரத ஸ்டேட் வங்கி உயரதிகாரிகள் வந்து அசல் ஆவணங்களை ஒப்படைத்தனர். அந்த அசல் ஆவணங்கள் படி அதை சரிபார்க்கும் பணி கிட்டத்தட்ட விடிய நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்றது. அதன் பிறகு அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு இது மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அடுத்த கட்ட அறிவிப்புகள் வரும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, அங்கிருந்துதான் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிவிப்பார்கள். அதன் பிறகே பாரத ஸ்டேட் வங்கியிடம் இந்த பணம் ஒப்படைப்பு குறித்து உரிய பதில் சொல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா.